லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க வேண்டாம் என்று நடிகரும் தவிக தலைவருமான விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இது ஒரு அரசியல் தான். 26 சட்டமன்ற தேர்தலை நோக்கி போயிட்டு இருக்கிறதுனால மக்கள் எல்லாமே அந்த பரந்தூர் மக்கள் பூரா தமிழக அரசுக்கு எதிராக இருக்கிறதுனால அந்த எதிர்ப்பை அவர் அறுவடை பண்ணுறதுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பாக பயன்படுத்துகிறாரு. ரெண்டாவது அவர் சினிமா வசனம் மாதிரி நான் இப்போ தான் இந்த மண்ணை தொட்டுட்டு என்னுடைய போராட்டத்தை ஆரம்பிக்கங்கிறதெல்லாம் சினிமாவுக்கு நல்லா இருக்கும். நிஜத்தில் எப்படி இருக்குங்கிறத போக போக தான் பார்க்கணும். அவரால் மோடிகிட்ட பேச முடியுமா? மோடிகிட்ட பேசாமல் அமைக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இவர் யார்? அதே ஒரு சிஎம் பேசினா ஒரு அர்த்தம் இருக்குது, எதிர்கட்சி தலைவர் பேசினா அர்த்தம் இருக்குது. இப்போ தான் இவர் கட்சிக்கே வராரு. அப்படி இருக்கும்போது இவர் அமைக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இவர் யார்? இவருக்கு என்ன உரிமை இருக்குது? சட்டம் தெரிஞ்சவங்களாண்ட எதுன்னா பேசலாம், சட்டம் தெரியாதுன்னா 1000 சொல்லலாம். ஆனால் இது தவறான முறை. உன்னால் முடிஞ்ச நீ சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டு நீ அவங்களை காப்பாற்றிட்டு பிறகு நான் காப்பாற்றினேன்னு சொல்லு. அப்போ தான் அது முடியும். சும்மா நான் யாரோ சந்திச்சாங்க, ஆனால் நீ இன்னைக்கு கட்சியில் வரேன்னு சொன்னா இது வேலைக்காகாது. என்ன அது என்ன புரிஞ்சுக்கின்னு பேசணும். அவங்க தனிச்சு நின்று ஜெயிச்ச பிறகு அது பேச சொல்லு, அப்புறம் பேசலாம். அது பொதுநலம் இல்லை, சுயநலம். அதில் புரிஞ்சுனீங்களா? ஒரு நாட்டில் விமான நிலையம் வர்றதுக்கு காரணம் பொருளாதாரம் வளர்ச்சி அடையும். நம்ம இடம் பற்றாக்குறை மீனம்பாக்கத்தில் அது விரிவாக்குறாங்க, அது கொடுத்துட்டு தப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, அது எதிர்க்கிறார். என்ன காரணம்? சுயநலம். நான் 1971 கலைஞரை ஓட்டு போட்டேன், 1971 ஓட்டு போட்டிருக்கேன். முக்கியமாக இது இப்போ விமான நிலையம் முக்கியமாக தேவைப்படுது. ஆனால் இந்த கலாட்டெல்லாம் தேவையில்லை. அங்கெல்லாம் எங்கே கட்டுவாங்க? இடம் இருக்கிறதாங்க கட்ட முடியும். எல்லாம் அரசியலுக்கு தான். ஏதோ அதான் இந்த கால அரசியல் வந்த மாதிரி இருக்குது. யார் எதிர்த்து எப்படி என்ன செய்கிறான்றது தெரியல. மத்திய அரசு செய்ய வேண்டியது மாநில அரசு தொந்தரவு கொடுக்குறாங்க. புரிதல் இல்லை அவருக்கு. எடுப்பார் கைப்புள்ள அவர். இன்னும் அவருக்கு அரசியலை புரியலைங்க. அவருக்கு எது ஒன்றுக்குமே தெரிஞ்சு செய்ய மாட்டேங்கிறாரு. யாரோ சொல்லி கொடுத்தா செய்கிறாரு, அவ்வளோதான். விஜய்க்கு என்னங்க தெரியும்? அவர் என்ன அரசியல் குழந்தைங்க. அவர் விஜயெல்லாம் ஜுஜிபி. தமிழ்நாடை பற்றி அவருக்கு என்ன தெரியும்? இப்போ பிறந்த குழந்தை அவர். தமிழ்நாடுடைய வளர்ச்சி என்ன, அவருடைய பொருளாதாரம் என்னன்னு இவருக்கு தெரியுமா? சினிமாவில் ஒரு 2 மணி நேரம் ஓய்னா அடிச்சுட்டு போவார். அது நடத்தி பார்த்தானா தெரியும் தமிழ்நாடு வளர்ச்சி எவ்வளோ வளர்ச்சியாக இருக்குது, வேலை வாய்ப்புகள் எப்படி வந்திருக்கு, நாடு எவ்வளோ முன்னேற்ற பாதையில் போயிட்டுருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போகணும். சும்மா விஜய் சொன்னாக்கா ஏர்போர்ட் வந்தால் பனையூரில் கூட கட்ட முடியாது. அந்த இடத்துல வீடு காலத்தில் நிறையா வந்துடுச்சு. சும்மா விஜய்க்கு என்ன தெரியும்? பனையூரை பற்றி சாப்பிட்டு உட்காந்து 2 மணி நேரம் நடிச்சிட்டு போப்போன்னு சொன்னால் நடிப்பார், கோடிக்கணக்கில் ரூபா வாங்கிட்டு. மக்களை பற்றி அவருக்கு என்ன தெரியும்? வருங்கால சொன்னதியை பற்றி என்ன தெரியும்? அவருக்கு ஒன்றுமே புரிதல் கிடையாதுங்க. அரசியல்வாதிக்கு தான் தெரியும் மக்களுடைய ஜென்ரேஷன் என்ன, அடுத்த தலைமுறைக்கு வாய்ப்புகள் எப்படி இருக்கணும். அது திட்டம் போட்டு காமராஜர் செஞ்சார், அண்ணாதுரை செஞ்சார், கலைஞர் செஞ்சார், ஜெயலலிதா செஞ்சாங்க. அது மாதிரி பெரிய தலைவருக்கு தான் தெரியும். நடிகர்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? சும்மா 100 ரூபா 1 ஹவர் முதலமைச்சர் ஆகிடலாம், 200 ரூபா என்ன பிரதமர் ஆகிடலாம்னு நினைப்பார். அவர்கிட்டலாம் பகுத்தறிவே கிடையாது, மக்களை பற்றி சிந்தனைலாம் கிடையாது. அவர் குடும்பம் அவர் பிள்ளையை பற்றி இவர் ஜாலியாக இருக்கிற பற்றி தான் பேசுவார். சும்மா பேட்டி கொடுக்குறதுக்காண்டியோன்னா மக்களை உதைக்கிறாங்க, காலி பண்ண சொல்கிறாங்கன்னு சொல்லுவான். இது வருங்காலத்து பிள்ளைகளுக்கு உதவும், வேலை வாய்ப்பு நல்லா வரும் சென்னைக்கு. இல்லை, அதுதான் அவங்க ஒரு விமான நிலையம் அமைக்கணும் அப்படின்னு சொன்னால் எல்லா இடங்களையும் விமான நிலையத்தை கையகப்படுத்த முடியாது. எந்த இடம் பொருத்தமாக இருக்கோ, பல அறிவியல் கணக்கீடுகளை மையமாக வச்சு தான் எடுப்பாங்க. பனையூரில் எப்படி எடுக்க முடியாது இல்லையா? அதனால் இது அவர் இது அரசியல் பண்ணுறாரு, அது நல்லாவே தெரியுது. இந்த மௌனம், இவ்வளவு நாளாக மௌனமாக இருந்தார். ஷூட்டிங் போயிட்டு களைப்பில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ தான் ஆரம்பிக்கிறாரா? இவ்வளவுனா எங்கே போயிருந்தார்? பரந்தூர் நேற்று நடந்துச்சு. 900 நாள் ஓடிட்டுருக்கு, அந்த பிரச்சனை ஓடிட்டுருக்கு. ஏதாவது ஒரு அறிக்கை விட்டாரா? எந்த அறிக்கையும் விடலை. பெரியாரை கிளிக்கிறாரு சீமான். பெரியாரை உங்களுடைய தோழரை தானே வச்சுருக்கீங்க, ஏதாவது வார்த்தை பேசியிருக்கீங்களா? வேணும், கண்டிப்பாக அது அங்கே விமான நிலையம் வச்சே ஆகணும். அதெல்லாம் இல்லை, வச்சே ஆகணும். யார் அதெல்லாம் நல்ல விஷயம் தானே. அவருக்கு தெரியாது, தெரிஞ்சது அவ்வளோதான். அவருக்கு மக்கள் தானே முடிவு பண்ணணும், மக்கள் தான் முடிவு பண்ணணும் எல்லாமே. அவரெல்லாம் முடிவு பண்ண முடியாது.
அவர் அரசியல் பண்ணுறதுக்காக யாரோ தூண்டி விட்டு அவர் வந்திருக்கிறாரு. விமான நிலையம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் விமானம் விடுது, மத்திய கவர்மெண்ட் விமானம் என்றதை கைப்படப்படுத்துறதுக்காக இவங்க படுத்தி கொடுக்கணும், அவங்க செய்வாங்க. ரெண்டாவது, ஒரு அடிப்படையாக வந்து மக்களை சந்திக்கிறவன் போடம் போட்டு 5 ஏக்கர் நிலத்தை வச்சு நான் போய் போக போகிறேன்னா பேசிலாம் போக மாட்டான் இல்லையா. நேராக மக்களை போய் பார்ப்பான், மக்களை பார்க்குறவன் நேராக போய் மக்களை பார்ப்பான், பார்த்துட்டு அதை பற்றி பேசுவான். இவன் வந்து ஒரு இது மாதிரி ஸ்டாண்டு போட்டு புஸ்லியானம் நினச்சி ஒரு 5 ஏக்கர் இடத்தை அபகரித்து அதில் பண்ணிட்டு மக்கள்லாம் அங்கே வாங்கின மக்களை வர வைக்கிறான். மக்களை வர வச்சுலாம் ஓட்டு எவனாலும் வாங்க முடியாது. அதெல்லாம் சொல்லுவான். மக்களை சந்திக்கிறதுக்கு எதுக்கு பர்மிஷன்? ராகுல் காந்தி போலியா உள்ள தலைவர்கள்லாம் உள்ளே போல, அவங்க போய் நடந்து போயிட்டே இருக்க வேண்டியதானே, நீ போய் கேட்க வேண்டியதானாங்க. அதை விட்டுட்டு நான் வந்து இது பண்ண போகிறேன் அது பண்ண போகிறேன், நீ ஒரு ஆணியை முடுங்க முடியாது தமிழ்நாட்டில், நீ சொல்லிக்கிட்டே தெரியலாம், அவ்வளோதான். இவர் தமிழ்நாட்டில் இருக்கார், தமிழ்நாட்டில் பேசினா அவர் ஓட்டு கிடைக்கும், அதான் தமிழ்நாட்டை பற்றி பேசுகிறாரு. மாநில அரசாங்கம் மத்திய அரசு சேர்ந்தது தான் விமான நிலையம். இங்கே நிலம் எடுத்து கொடுக்கணும், அவங்க விரிவுபடுத்துவாங்க. எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், அதான் உண்மை. அரசியல் வந்து யார் வேணால் வரலாம், ஆனால் இவர் வந்து அரசியல் பண்ணிக்கிறார். இப்போ இது அவர் இது தேவையில்லாத கேள்வி கேட்குறீங்க. பனையெல்லாம் வைக்க முடியாது. அவன் திருப்பூரில் எதிர்பார்த்தாங்க, திருப்பூரில் முடியல, இங்கே தான் நல்லா இருக்குன்ட்டு பரந்தூரில் கொண்டாடுறாங்க. அதான் உண்மை. மத்திய அரசாங்கம் செய்கிறது தான் மாநில அரசாங்கம் கொண்டாடுறாங்க. நிலம் ஆக்கி போகிறோம், மத்திய அரசு மாநில அரசு செய்து விடுவோம், மத்திய அரசு செயல்படுத்துவாங்க. உண்மையாக இல்லையா சொல்லுங்கள் நீங்கள்? இல்லைங்க, அவர் வந்து அரசியல் வந்திருக்காரு. இப்போது அவர் அடுத்த 2024 முதலமைச்சராக ஒரு ஆசை இருக்குது, தவறு கிடையாது. ஆனால் அரசியலாக பார்க்கக்கூடாது. இது பொருளாதார பிரச்சனை. இப்போ நாட்டுக்கு விமான நிலையம் வந்தால் 6 கோடி பேர் 8 கோடி வருவாங்க தமிழ்நாட்டுக்கு, அதாவது விரிவாகும், தொழிற்சாலை அதிகமாக வரும், பொருளாதாரம் அதிகமாகும் போது நம்ம தமிழ்நாடு வளர்ச்சி அடையும். அதை நம்மளை முதல்ல பார்க்கணும். நம்ம வளர்ச்சி தான் முக்கியமாக வேண்டி, அதாவது எவ்வளோ பேர் வேலை கிடைக்கும். இப்போ பரந்தூரில் வந்து வேலை எடுக்க நல்லா இருக்கும்போது அவங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க இல்லையா, அதெல்லாம் யோசனை பண்ணுங்க. நல்ல ஸ்கீமு, அதை பயன்படுத்தலாம். அவர் எதிர்க்கிறாங்க, அவ்வளோதான் விஷயம், ஒன்றும் இல்லை. பொருளாதாரம் வளர்ச்சி அடையும். என்னை பொறுத்தவரை விமான நிலையம் வந்தால் 8 கோடி மக்கள் வருவாங்க, 2030 35 வரலாம். அதுக்கு தகுந்த மாதிரி விரிவாக்கம் பண்ணுறாங்க. இப்போது இது மத்திய அரசாங்கம் சரி மாநில அரசு சேர்ந்து செய்யுதுங்க. இது மாநில அரசாங்கம் குறை சொல்லக்கூடாது, மத்திய அரசாங்கம் சேர்ந்து தான் இருக்குது. விஜய் வந்து அரசியல் வராரு, சந்தோஷம், வர வேண்டியதான். ஆனால் முறைப்படியாக மக்களை சந்தித்து ஓட்டு வாங்கி ஜெயித்து வரட்டும். தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? தமிழ்நாடுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? என்ன ஏர்போர்ட் யாருது? ஏர்போர்ட் யாருது? சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்டு என்ன பிரயோஜனம்? அவங்க காலி பண்ணி கொடுக்க சொன்னால் காலி பண்ணுவாங்க இவங்க, அதுதான் இவங்களால் முடியும். அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. இது சர்க்கார் பரிசீலனை பண்ணி தான் பார்க்கணும். அவங்க பார்வை கொண்டு போயிட்டு அவங்களுடைய கோட்பாடை மறுபடி பரிசீலனை பண்ணி பார்க்கணும். எங்கள் பொது ஜனங்களுக்கு எங்களுக்கு எந்த இடையூறு இல்லாதபடிக்கு பார்த்து பரிசீலனை பண்ணி செய்யணும். அது முதலுடைய கடமை, அரசாங்கத்துடைய கடமை. அதான் நான் சொல்ல முடியும். எப்படி வரணுமா, வந்து பரிசீலனை பண்ணி வந்து செய்யும் பொது ஜனங்களுக்கு. இப்போ மெட்ரோ ரயிலெலாம் விடுறாங்க, கொள்றாங்க, எல்லாம் வசதியும் பண்ணி பெரிய சாதனை, முன்னேற்றம் நிறைய இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்பொழுது வயசான காலத்தில் நாங்களாம் இருந்து பார்க்குறோன்னா சந்தோஷமாக இருக்குது. நல்லா செய்ய வேண்டிய கடமை இருக்குது, செய்யட்டும், அவங்களுக்கு தெரியும். நல்லா செய்ய மொட்டட்டு மகிழ்ச்சி, ரொம்ப பேசுறதுக்காக ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் வந்து வளர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது விமான நிலையம் இருந்தால் தானே போக்குவரத்து மட்டும் கிடையாது, தொழில்துறையில் வந்து பல முன்னேற்றத்துக்கு கண்டிப்பாக வேணும். ஆனால் ஒரு நெருடலான விஷயந்தான், வயலை அடிச்சுட்டு விமான நிலையம் கட்டுறது, விவசாயிகளுடைய வகித்து அடிச்சுட்டு விமான நிலையம் கட்டுறதான். அதை நான் குறைவாக மதிப்பிடலை. வளர்ச்சியும் தேவை. இதுக்கு ஏதாவது ஒரு வகையில் எங்கே நன்செய் நிலம் இல்லாத புன்செய் நிலங்கள் உள்ள இடங்களில் பரந்தூர் பக்கத்திலேயே ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த இடத்துல விமான நிலையம் அமைஞ்சால் விமான நிலையத்துக்கும் வாய்ப்பாக இருக்கும், மக்களுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ இந்த மதுரையில் வந்து டங்ஸ்டனுக்கு வந்து எல்லாரும் குரல் கொடுக்கும்போது அங்கே வந்து அவங்களால வந்து பதில் சொல்ல முடியலையே, பயந்து போய் தானே இருக்கிறாங்க. எங்கே அங்கே அதை கை வச்சோம்னா மதுரையில் நமக்கு ஓட்டு கிடைக்காதுங்கிறதுல அவங்களுக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி இது வந்து அரசியலுக்கு அவருக்கு இது ஒரு நல்ல அடையாளம். அங்கே பனையூர்லேருந்து வீட்டை விட்டு இன்றைக்கி தான் படி இறங்கி வந்திருக்கிறாரு. இப்படியே ஒவ்வொரு படி இறங்கி ஒரு இடமா போனோம்னா அவருக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும்னு நினைக்கிறேன்.